அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 100 நாள் வேலை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராமப்புற வறுமை ஒழிப்பிற்காக மத்திய அரசு கடந்த 2005ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது. 100 நாட்கள் வேலை தர அரசு தவறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 30 நாட்களுக்கு சம்பளத்தில் கால் பங்கம், மேலும் தவறினால் பாதி ஊதியத்தை அபராதமாக அரசு தர வேண்டும். இதனால் வரையில் இத்திட்டத்தின் கீழ் 25 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். இதில் 14 கோடி பேர் செயலில் உள்ள தொழிலாளர்களாக உள்ளனர். இந்நிலையில் தொடரும் பணவீக்கத்திற்கு எதிராக பாதுகாப்பாக இருக்க 100 நாள் வேலை திட்டத்தின் சம்பளத்தை உயர்த்தி தருமாறு பெண்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசு தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைக்கான ஊதியத்தை 319 ரூபாயில் இருந்து 336 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. இந்த புதிய விதி தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி பிற மாநிலங்களும் 100 நாள் வேலை திட்டத்தின் சம்பளத்தை மத்திய அரசு உயர்த்தி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வழங்கப்பட்டு வரும் 100 நாள் வேலை திட்டத்தில் சென்ற 2024ஆம் ஆண்டில் 319 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூடுதலாக 17 ரூபாய் உயர்த்தி 336 ரூபாய் தரவிருப்பதாக அறிவித்திருப்பது மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.